ஹே காய்ஸ், சாரா கிம் செலவு, ஸ்டேட்டஸ், ஹை சொசைட்டி, கிளாமர்னு சேர்ந்து ஒரு பர்ஃபெக்ட் லைஃப்பை பில்ட் பண்ண ஒரு மிஸ்டீரியஸ் உமன். அவுட் சைடில் அவள் லைஃப் கோல்டு பாலிஷ் மாதிரி ஷைன் ஆகும். லக்ஸுரி பார்ட்டிஸ், பவர் சர்க்கிள்ஸ், எலைட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பர்ஃபெக்ட் ஸ்மைலுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு டேஞ்சரஸ் சீக்ரெட்டும் ஒன்று இருக்குது. ஒரு நாள் சியோல் அப்ஸ்கேலில் ஒரு பாடி ஒன்று கிடைக்கிது. அந்த பாடி சாரா கிம்மோடது தான் எல்லாரும் நம்பினாங்க. கேஸை ஹேண்டில் பண்ண வந்த டிடெக்டிவ் பார்க்கும் சிம்பிள் கேஸுன்னு இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய மிஸ்டீரியஸாக மாறிடுது. சாராவோட பாஸ்ட்டை ட்ரேஸ் பண்ணும்போது உண்மையெல்லாம் வெளியே வருது. அஃபிஷியலான ரெக்கார்ட்ஸ் இல்லை, கிளியர் ஐடென்டிட்டி இல்லை, ஏன் அவள் பிறந்ததுக்கான ஒரு அடையாளமே கிடையாது. க்ளூக்கு மேலே க்ளூ கிடைக்கும்போது ஒரு உண்மையும் வெளியே வரும். சாரா கிம்னு தெரிஞ்சது ஒரு மாஸ்க்கு தான். அவள் பல ஐடென்டிட்டியில் வாழ்ந்திருக்கா, பல லைஃப்பையும் க்ரியேட் பண்ணியிருக்கா. இன்வெஸ்டிகேஷன் டீப்பாக போகும்போது அவள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த மொத்த பொய்களின் உலகமும் ஒன் பை ஒன்னாக வெளியே வரும். அப்போதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சராக மாறினாங்க. அவள் தன்னோட பவர்னு எதை நம்பிட்டு இருந்தாலோ அதுவே அவளோட பயமாகவும் மாறுச்சு. இது ஒரு க்ரைம் சைக்காலஜி ஸ்டோரி. இப்போது 2026 ரிலீஸ் ஆன த ஆர்ட் ஆஃப் சாரா அப்படிங்கிற சீரியஸ் தான். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஓப்பனிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு பிராண்ட் நியூ பேக் கலெக்ஷனுக்காக ஒரு கிராண்ட் பார்ட்டி நடக்குது. ஸோ அங்கே நிறைய இன்ஃப்ளூயன்சரும் வந்து அதை அட்டன் பண்ணுறாங்க. அந்த பேக்கை பார்த்தா ஒரு மாதிரி அம்சமாகவும் ஒரு மாதிரி லக்ஸூரியஸாக அப்படியே மினுக்குது ஒன்று. இவங்க தான் நம்ம ஹீரோயின் சாரா கிம். இந்த ப்ராடக்டோட ஓனரும் இவங்க தான். அவங்க வந்து தன்னோட பேக் கலெக்ஷன்லாம் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பெருமையாக அப்படியே அதை பார்த்து வியந்து போய் நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே சடனாக ஸ்னோஃபாலும் ஆரம்பிக்குது. அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கொடையை எடுத்துகிட்டு போய் அந்த பேக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஈவன் ஹீரோயினையும் அந்த கொடையை எடுத்துகிட்டு போய் ஒரு பேகுக்கு முன்னாடி அதை விரிச்சு நின்று கம்பீரமாக அப்படியே நிற்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே இந்த எபிசோடும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வழியாக அந்த பார்ட்டியும் முடியுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இந்த ரோட்டோரத்தில் சில பேர் வந்து டென்ட்டு போட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து ஏதாவது வருது அப்படின்னா அதுக்காக ஒரு க்யூவை பேஸ் பண்ணி வந்துட்டு சில பேர் வந்து ஜாபாகவே பண்ணுவாங்க. கிளைண்ட்டுக்காக க்யூவில் நின்று அந்த ப்ராடக்டை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கான சேலரியை அவங்க வாங்கிப்பாங்க. இதை ஒரு ஜாபாகவே பண்ணுற சில குரூப்ஸ் வந்து அந்த சைடு வந்துட்டு ரோட்டில் வந்து டென்ட்டு போட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, யாருக்கிட்டேயோ சத்தமாக பேசிக்கிட்டு அப்படியே வெளியே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சரி சிகரெட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வைக்கலான்னு லைட்டர் எடுத்து ஆன் பண்ணும்போது அது அப்படியே தவறி போய் பக்கத்தில் இருக்கிற ட்ரைனேஜுக்குள்ளே விழுகுது. அட என்னடா காலையிலே ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் அவள் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு போய் உள்ளே எட்டி பார்க்குறா. அப்படியே உள்ளே பார்த்தா முகமெல்லாம் அழுகி போகிற நிலமையில் ஒரு டெட் பாடி கிடக்கிறத பார்த்து ஐயோ அம்மானு கத்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து ஏரியா ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட அவளை தவிர அவளோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பொருளுமே கிடைக்கல. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தா ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான் கிடச்சிருக்கும். அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருக்கான்னு ஃபாரன்சிக் டீம் வந்து உள்ளே இறங்கி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடியை பார்த்தா செத்து கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருக்குது. நாங்களும் 4 மணி நேரமாக தேடிட்டுருக்கோம். அந்த பேக்கை தவிர இங்கே எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிடைச்ச அந்த பேக்கை நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பேக்கு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக டிசைனும் லெதரும் ரொம்ப பியூராக இருக்குது. பார்க்குறதுக்கே லக்ஸூரியஸ் பேக் மாதிரியும் இருக்குது. டெஃபினட்டாக இதில் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி அந்த பேக்கோட ஷாப்புக்கு போய் இதை யார் வாங்கினாங்க டீட்டெயில்ஸ் வேணும்னு போலீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இவரோட பேர் தான் பார்க். இவர் தான் இந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர். இந்த க்ரைம் கேஸை ஹேண்டில் பண்ண போகிறவரும். இதே டைமில் இவருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. இவர் வந்து செக் பண்ணுறாரு. டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவார்னா, அடையாளம் தெரியாத அளவுக்கு இவங்களோட மூஞ்சு சிதைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டனால இவங்க உயிர் போகலை. இவங்க குளிர்லேயே நடுங்கி உறைஞ்சு போய் தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாடியில் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸாக ஒன்று மட்டும் இருக்கும். அது அந்த பாடியில் கால்
காலில் ஒரு டேட்டோ இருக்கும். அதை தான் இப்போதைக்கு எவிடன்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த மிஸ்டர் பார்க் வந்து கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது கரெக்டாக ஒருத்தன் வரான். இவன் தான் இந்த கேஸில் இவருக்கு அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ண போகிறான். அதே நேரத்தில் ஷாப்பில் இருந்து இவருக்கு கால் வருது. இந்த பேக் வாங்கினது நாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டி ப்ராடக்டோட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட டீட்டெயிலும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து பாடியை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸை ரிவீல் பண்ணி காட்டுறாங்க. அவள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறா. அதுக்கப்புறமா எதுக்கும் இதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியோட காலில் ஒரு டேட்டோ இருக்குது, அதையும் காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவள் ஷாக் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறா. கையில் இருந்த பேக்கையும் கீழே போட்டுடுறா. ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்த பார்க்கிட்ட எனக்கு ஒரு 2 நிமிஷம் தனியாக டைம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வெளியே போனதுக்கப்புறம் ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாள். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மிஸ்டர் பார்க் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வெளியே வந்து உட்கார வச்சு அவங்க யார் என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பேக்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங் சீனில் ஒரு பெரிய பிளாக் கலர் ட்ராலியோட ஒரு பொண்ணு நடந்து வரா. அவள் பக்கத்தில் இருக்கிற ஒரு லக்ஸூரியஸ் பேக் ஷாப்புக்குள்ளே போகிறா. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் அவளை பார்த்தது ஒரு மாதிரி வியர்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அவளோட லுக்கு, அவளோட ப்ரெசன்ஸ் ஏதோ சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது போல். உள்ளே வந்து அந்த பொண்ணும் அங்கே இருக்கிற ஒரு பேக்கையும் எடுத்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்டாக ட்ரீட் பண்ணுறா. அதை பார்த்த ஸ்டாஃப் ஒருத்தவங்க ஸ்க்ராட்ச் எதுவும் ஆயிடாமா மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவள் பாட்டுக்க பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி ட்ரை பண்ணி பார்த்து ஒரு சிலதை ஃபோட்டோவும் எடுக்கிறான். அப்போ இன்னொரு ஸ்டாஃப் வந்து மேம் இங்கே ஃபோட்டோ எடுக்க அலோ இல்லை, ப்ளீஸ் அந்த பிக்சர் எல்லாம் டிலீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு தான் சாரா. அதுக்கு அந்த சாரா என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் டச் பண்ண எல்லா பேக்கையும் பில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த இடத்துல இருந்த அத்தனை பேத்துக்கும் ஷாக். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாக்ஸ் பியூட்டி கம்பெனியோட சிஇஓ அவங்க வந்து அவங்கள பார்த்துருப்பாங்க. அவங்க மைண்டில் அப்போ என்ன ஓடுனா, யாருடா இவ வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ பேக்கையும் பில் போடுங்கன்னு சொல்கிறா, பெரிய ஆளாக தான் இருப்பான் போலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பில் போடுங்கன்னு சொல்லிட்டு சாரா ஒரு பிளேஸில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சு படுத்துட்றாங்க. மேம் பில் போடுறதுக்கு உங்கள் நேமும் அட்ரஸும் சொல்லுங்கன்னு இன்னொரு ஸ்டாஃப் வந்து கேட்க அதுக்கு அவக்காமல் நேம் வந்து சாரா கிம்னு சொல்லிட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லி விட்றாங்க. அதுவும் போதாமல் கொண்டு வந்த பிளாக் ட்ராலியை ஓப்பன் பண்ணனா அந்த ட்ராலி ஃபுல்லாக கேஷ் தான் இருக்குது, நான் கேஷில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கையில் பணத்தை அள்ளி கொடுத்துட்றாங்க. நாக்ஸோட சிஇஓ தான் ஜங்யாங். அந்த மூமெண்ட்டில் தான் சாரா கிம் மறக்கவே முடியாத ஒரு ஆளாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்யாங் ஆசையாக ஆர்டர் பண்ண ஒரு ஸ்பெஷல் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து கையில் போட்டு மிரர் முன்னாடி போய் நின்று அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது பின்னாடி ரெட் கலரில் பார்க்கவே பயங்கரமாக யூனிக்காக இருக்கிற ஒரு பேக் ஒன்று இவங்களோட அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணுது. இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃப் இல்லை மேம் அது ரொம்ப ஸ்பெஷலான ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போவே இவங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அது சாரா கிம்மோடது தான் சொல்லிட்டு. அதே நாள் நைட்டு ஜங்யாங் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அப்போது அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு பிராண்ட் இருக்குது, அதுதான் புட்வார். சூப்பர் யூனிக் பேக்ஸும் அங்கே தான் கிடைக்கிது, அதுவுமே பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதோட ஹெட்டு வேறு யாரும் இல்லை, இந்த சாரா கிம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அவங்க தான் இனிமேல் மாசிவான கலெக்ஷன்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதுவுமே ஒரு புது ஷாப்பு, அதுவும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த ஜங்யாங்கும் இதெல்லாம் நம்ம காது கொண்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் அந்த பக்கமாக ஒரு சேர் உமன், அவங்க தான் இருக்கிறதுலே பயங்கர பணக்காரியான ஒருத்தவங்க தான். அவங்க கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு போய் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்களோட சப்போர்ட் கிடைச்சா என்னோட பியூட்டி ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் இன்னும் பெருசாக க்ரோ ஆகும், ஸோ கொலாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சேர்மன் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டைரெக்டாக இன்சல்ட்டோ பண்ணுறாங்க. நான் லோக்கல் பிராண்ட்ஸோடலாம் கொலாப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஜங்யாங்கும் ஏன்னு கேட்குறியா, ஏன்னா எனக்கு வேவ் லென்த்து தான் ரொம்ப முக்கியம், கூட பழகுறவங்களும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும்,
அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க யாருன்னு காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேவலமாக அவங்களோட பேக்கை பார்க்க கூட இருக்கவங்கள சிரித்து இன்னுமே அவங்கள இன்சல்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்படி அவமானப்படுத்தினால ஜங்யாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆல்மோஸ்ட் எம்பாரஸ் ஆகி அப்படியே வெளியே அழுதுகிட்டே வர திடீர்னு பார்த்தா அவங்களோட பேகு மேலே இன்னொரு பொண்ணு வந்து இடிக்கிறா. அது வேறு யாரும் இல்லை, சாராக்கியம். அதுவும் அவங்க கையில் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்கும் இருக்குது. அது அப்படியே அது மேலே ஊற்றிருச்சு. இன்னுமே பயங்கரமாக கோவமாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பேக்காலேயே சாராக்கியம் மண்டையிலே ஒரு அடி அடிச்சிட்றாங்க. இருக்கிற எல்லா திங்ஸும் கீழே கொட்ட, ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த சாராக்கியம் அந்த எல்லா திங்ஸையும் எடுத்து அவங்களோட பேகு அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே கொட்டிட்டு அப்படியே பேக்கை ஸ்வாப் பண்ணி கொடுத்துட்றாங்க. சொல்லப்போனால் இந்த பேகு வந்து இந்த ஜங்யாங் ரொம்ப ஆசைப்பட்டு போட்டு பார்க்கணும்னு நினச்ச ஒரு பேகு தான். அதை ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அப்படியே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்படி தான் இந்த பேக் இங்கே ஸ்வாப் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா ஜங்யாங் பார்க்கிங்கில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சாரா வந்து வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல போய் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசி அதை அப்படியே மறந்து புதுசாக அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கேக்கெல்லாம் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. 2 பேருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜங்யாங்க்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா சாராக்கியமோட பிராண்டான புட்வாரும் இந்த இவங்களோட பியூட்டி ப்ராடக்ட் பிராண்டான நாக்ஸும் கொலாப் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சாரா யோசிச்சுட்டு சரி ஓகே, ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமேங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ ஒரு 15 மில்லியன் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி ஜங்யாங் கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாளில் புட்வார் பிராண்ட் வந்து பயங்கர ஃபேமஸான லக்ஸூரியர் பிராண்டாக மாறி மார்க்கெட்டில் செம்ம ரீச் ஆகுது. நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுது. பிராண்டும் நல்ல க்ரோத்தும் ஆயிடுது. அதோட நியூ கலெக்ஷனுக்கான லான்ச் பார்ட்டியை தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ஃப்ளாஷ்பேக் முடியும் போது ஜங்யாங் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாள் அந்த பார்ட்டியில் தான் நான் சாராவை லாஸ்ட்டாக பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்கையும் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன தோணுச்சுன்னு தெரில, மிஸ்டர் பார்க் வந்து எதர்ச்சியாக போய் அந்த சிசிடிவியை செக் பண்ணுறாரு. அதில் தான் தெரியுது இந்த ஜங்யாங் அழுகிறேன்னு சொல்லி இவரை வெளியே அனுப்பியிருப்பார் இல்லையா, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செகண்ட் பார்த்தா அந்த இறந்து போய் கிடக்கிற சாராக்கியமோட மூஞ்சிலேயே காரி துப்புறாங்க. இவரும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு. சேம் டைம் இந்த ஜங்யாங் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாரா கொடுத்த அந்த ரெட் கலர் பேக்கை ஒரு எக்ஸ்பர்ட் கடைக்கு கொண்டு போய் செக் பண்ண கொடுக்குறாங்க. ஷாப் ஓனர் பேக்கை நல்லா ரொட்டேட் பண்ணி டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு சிரிக்கிற மாதிரியே உள்ளே போய் அதே மாதிரி ஒரு பேக்கை கொண்டு வந்து வைக்கிறான். ரெண்டுமே சைட் பை சைட் வச்சா எக்ஸாக்ட் சேமாக தான் இருக்குது. அப்போ ஷாப் ஓனரே ஷாக் ஆகிட்டு, இதை நீங்கள் எங்கெங்க வாங்கினீங்க, ஒர்க்மேன்ஷிப் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரிஜினல்னு தெரில எது டூப்ளிகேட்டுன்னு தெரில, கண்டுபிடிக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஒரு லென்ஸை கொடுத்து நீங்களே செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து அந்த பேக்கை அந்த லென்ஸ் மூலமாக பார்க்க சொல்கிறான். அப்போ தான் ஜங்யாங்க்கே தெரியுது இது ஒரு டூப்ளிகேட் பேக்குன்னு. தெரிஞ்ச உடனே வந்த கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பேக்கு ஃபுல்லாக கல்லை போட்டு நிரப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரிக்கு கொண்டு போய் அதை அப்படியே தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்னும் டீப்பாக என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய வருது. சாராக்கியம்னு சொல்கிற பேருக்கு அஃபிஷியலாக எந்த ஐடென்டிட்டியும் இல்லை. அவங்களோட பர்த் ரெக்கார்ட்ஸுமே கிடையாது, ஒரு பாஸ்போர்ட் கிடையாது, ஒரு ஐடி ப்ரூஃப் கிடையாது, அட்ரஸ் வெரிஃபை பண்ண முடியாது. சாராக்கியம்னு சொல்கிற பேரே ஃபேக்கோன்னு டவுட் வருது. இந்த சாரா யார், என்ன பர்பஸ்க்காக ஃபாரின்லேருந்து வந்தேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்களோட ரியல் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற மிஸ்ட்ரி இன்னுமே டீப்பாக போகுது. இந்த அசிஸ்டன்ட் போலீஸும் க்ரைம் கேஸில் இன்வால்வ்டான ஒரு கைதியை ஜெயிலில் போய் மீட் பண்ணிவிட்டு அவசரமாக கூப்பிட்டு வந்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சாராக்கியமா உனக்கு எப்படி தெரியும், உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவனும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சாரா ஒன்று சாதாரணமான மனுஷி கிடையாது, என் லைஃபையே நாசமாக்கின ஒருத்தி, என்னை தூக்கி சாப்பிட்ட ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே ஃப்ளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஜங்யாங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடியாளுங்க கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப பெரிய அமௌண்ட்டை லூஸ் பண்ணிட்டேன், அந்த அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறேங்கிற மாதிரி டீல் பேசியிருப்பாங்க. இதை கேட்ட ரவுடி குரூப்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல போய் சாராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ரோட்டில் இருப்பாங்க இல்லையா, வீடு வாசல் கூட இல்லாமல் அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் அவளோட பர்ஸையே
எடுத்து கொடுக்குறா. அதுக்கப்புறமா ரொம்ப குளிருதேன்னு சொல்லிட்டு அவள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்கார்ஃபை கழட்டி அப்படியே அவங்களுக்கு போத்தி விடுறா. இந்த ரவுடி கேங் இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவ மாதிரி இருக்காளே, ஆனால் நல்லவளாக இருந்தாலே இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவளை தூக்கிட்டு ஒரு இடத்துல போய் வச்சிட்றாங்க. எங்களுக்கு தேவை நீ இல்லை, உன்னோட பணம் தான். ஸோ கடனை செட்டில் பண்ணிட்டேன்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரா இப்போ என்கிட்ட எந்த காசும் கிடையாது, ஆனால் எனக்குன்னு சொந்தமாக ஒரு கடை இருக்குது, அதில் இருக்கிற பேக் எல்லாம் அவ்வளோ ஒர்த்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுங்களும் அதை ஃபோனில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாண்ணா இவ சொல்கிற மாதிரி பெரிய ஆள் தான் போலையே, ஃபஸ்ட்டு வாங்க அங்கே போவோம்னு சொல்லிட்டு சாராவோட ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அப்படியே வைரம் போல் மின்னுற மாதிரி ஒரு பேக்கும் அவ்வளோ அம்சமாக ஒன்று மில்லியன் கணக்கில் போகும் போல் அதையெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது வந்த ரவுடிங்களில் பாதி பேர் வந்துட்டு அப்படியே முன்னாடி போகிறாங்க. இவ வேணும்னே வந்துட்டு உள்ளே இன்னும் நிறைய இருக்குது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறா. அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்ட சாரா வெளியே இருந்த அந்த ரவுடி கிட்ட போய் வேணும்னே வாய் பேசி அவனை ப்ரொவோக் பண்ணுறான். அவன் கோவத்தில் இவளை வந்துட்டு அரைகிறா. ஆக்சுவலாக இது எல்லாமே இவளோட பிளான் தான். ஏன்னா அவன் அடிக்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே விழுகிற மாதிரி பக்கத்தில் போய் கவுண்டர் கிட்ட விழுகிறான். ஏன்னா அங்கே தான் அலாரம் பட்டனும் இருக்குது. எப்படியாவது அதை கிளிக் பண்ணிடணும்னு நினச்ச அவ அதை செஞ்சும் முடிக்கிறா. அதை கிளிக்கும் பண்ணுறா. உடனே லவுடாக அலாரமும் அடிக்குது. செக்யூரிட்டி ஷட்டரும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. கேங்கில் இருந்த பாதி பேர் வந்து அதில் லாக் ஆகிடுறாங்க. வெளியில் இருந்த இந்த ரவுடி மட்டும் இவளை போட்டு அடிக்கிற மாதிரி மிரட்டுறான். வெளியில் பார்த்தா அந்த சிசிடிவி இருக்குது. அதில் நல்லா கேப்சர் ஆகிற மாதிரியே அவங்க வந்து அங்கே நின்று என்னை விட்டுரு, என்னை எதுவும் கொன்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நடித்து தான் என்னை மாட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி இவனோட ஒரு பக்கம் இருக்கிற ஸ்டோரியை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாரா கிட்ட ஒர்க் பண்ணின ஒரு பொண்ணை தேடி போகிறாங்க. அவகிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ட்ரையும் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கிட்ட ரீச் ஆகிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட வேலை என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் புதுசாக வர்ற ப்ராடக்ட்டுக்காக க்யூ நிற்கிறது தான். அது அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை சேர்த்திட்டு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க தான் இந்த ரோட்டோரத்தில் டென்ட்டு போட்டு இந்த க்யூக்காக இருக்கிறவங்க. இதில் போய் ஜாயின் ஆகிக்கிறாப்புல. அப்படியே அந்த கேங்குள்ளே போயிட்டு கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட சேர்ந்து ஒரே டென்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு எப்படி பேச்சை போடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஆமாம் இதில் வர காசை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னே இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா, இந்த இப்போ பொண்ணுங்களுக்குனாலே பேகு தானே ரொம்ப பிடிக்கும், அதுவும் இப்போ ஃபேமஸாக இருக்கிற அந்த புட்வார் பேக் வாங்குவியோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுறான். அந்த புட்வார்னு சொல்லக்கூடிய லக்ஸுரி பிராண்ட் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற அத்தனை பேகுமே ஃபேக்கு தான். எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் அங்கே தான் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த மூமெண்ட்ல இருந்து ஃப்ளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. சாரா கிம் ஃபஸ்ட் ஒரு லக்ஸுரி ஷாப்புக்கு வந்திருப்பாங்க இல்லையா, திரும்பவும் அதே பேக்கு கடைக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பேக்ஸ் எல்லாம் எடுத்து காட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஸ்டாஃப் ஒருத்தி வந்து ரொம்ப பொலைட்டாக வந்து ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்டே இருக்கேன். அப்போது அவள் போட்டிருக்க அந்த லெகின் முட்டிக்கிட்ட லைட்டாக கிழிஞ்சிருக்கும். அதை நோட்டீஸ் பண்ண சாராவோட எக்ஸ்ப்ரெஷன் ஒரு மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மாறிட்டு, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஐயோ இதனால தான் இவங்க போகிறாங்களான்னு பயந்து போன அந்த பொண்ணு அந்த ஷாப்பை விட்டு வெளியில் ஒரு கார்னரில் போய் உட்காந்து அவள் கிழிஞ்சிருக்க அந்த லெகினை வந்து கம் போட்டு ஒட்டிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அவளோட ஃப்ரெண்டு வந்து உன்னை எங்கே எல்லாம் தேடுறது, சாரா கிம் வேற உன்னை பற்றி தேடிட்டே இருந்தாங்க, சாரா கிம் வேறு உன்னை தேடிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பயந்துட்டு என்னாச்சு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நீ காட்டின அத்தனை பேகுமே அவங்க வாங்கிட்டாங்க, ஸோ அதுக்காக உனக்கு டிப்ஸும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் ஒரு பார்சலையும் கொடுக்குறாங்க. என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அதை எடுத்துட்டு ஓடி போய் ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் புதுசாக ஒரு லெகின் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்குது, இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அப்படியே உள்ளே பார்த்தா ஒரு கார்டும் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, நீ ஒர்க்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நோட் இருக்கும். அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் இவளுக்கு. துள்ளி குதிச்சுட்டு அப்படியே வெளியே போவா. கரெக்டாக அப்போ அந்த சாராக்கியமும் அங்கேருந்து கிளம்புவா. இவளை பார்த்து சிரிச்சுட்டே ஒரு மாதிரி சிக்னல் காட்டிட்டு போவா. ஒரு வழியாக அந்த பொண்ணு புட்வார் கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு சேர் உமன், அவங்க பேர் தான் சொய். அவங்க அந்த ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. ஹை ப்ரொஃபைல் என்ட்ரிங்கிறனால அவங்க வர நியூஸ் தெரிஞ்சதும் ஷோரூம் ஃபுல்லாகவே ஒரே பரபரப்பு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே டென்ஷன் ப்ளஸ் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க.
கரெக்டாக அவங்க காரும் வந்து நிற்கிது. சாரா தானே பர்சனலாக வெளியே வந்து ஸ்மைலோட வெல்கம் பண்ணுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற லக்ஸூரியஸ் பேக் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறாங்க. ஆனால் சோய்ச்சியோட ஃபேஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை. எதையும் அவங்க அட்ராக்ட் பண்ண மாதிரி தெரில. சடனாக சரி ஓகே எனக்கு எதுவும் பெருசாக பிடிக்கலன்னு அப்படியே கிளம்புறங்கிற மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு எந்திரிக்கும் போது அவங்களையே அறியாமல் அவங்களுக்கு வாமிட் வருது. டக்குன்னு சாரா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பேக் எடுத்து அதை கேட்ச் பண்ணுறாங்க. அந்த ஆக்ஷனில் தான் சோய்ச்சியோட எக்ஸ்ப்ரெஷனே மாறுது. டிஸ்கஸ்டிங் இல்லைங்க, சர்ப்ரைஸ். அவன் மனசில் ஒரு தாட்டு லெவலுக்கு ப்ரொஃபஷ்னலிசமாக கொஞ்சம் காமானதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இங்கே ஸ்டாஃபாக எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஸ்மைலோட சிரிச்சுக்கிட்டே நான் தாங்க இதோட ஓனருன்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட உடனே சோய்ச்சியோட ஃபேஸில் ரியல் ஷாக். ஒரு ஓனர் இப்படி இவ்வளோ பர்சனலாக ஹேண்டில் பண்ணுறாங்களா, இவ்வளோ ஹம்பிளாக நடந்துப்பாங்களா அப்படிங்கிறதுலையே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேக்கு என்னாலேயே வேஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நானே பே பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாராவும் சிரிச்சுட்டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களோட பிஸ்னஸ் மூவ் மட்டும் இல்லைங்க, அதுதான் சாராக்கு ஹை சொசைட்டி டோரை ஓப்பன் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரின்னே சொல்லலாம். இதெல்லாம் நடந்துகிட்ருக்க சேம் டைமில் அங்கே ஒரு ஸ்டாஃப், அதுதான் இந்த ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறான். அங்கே இருக்கிற கபோர்டை ஓப்பன் பண்ணுறான், ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே ஒரு சிகரெட் பேக்கெட் தான் இருந்திருக்கு. அதை எடுத்து பார்க்கவுமே இன்னொருத்தி சொல்கிறான், அது சாரா மேமோடது, அங்கேயே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அவங்க ஸ்மோக்கெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது லேபிளை பார்த்தா அதில் வந்து சைடு எஃபெக்டில் வந்துட்டு வாமிட்டிங்னு போட்டிருக்கு. அந்த வேர்டை பார்த்த உடனே ஜர்க் ஆகுது, ஒரு மாதிரி மைண்ட் வேற எங்கேயோ போகுது. இருந்தாலும் சிச்சி அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு விஷயமாவே அவள் எடுத்துக்கல, அப்படியே விட்டுடுறான். இவளோட பேர் தான் ஹையோன். ஒரு நாள் அவள் லோக்கல் மார்க்கெட்டில் கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஷுவலாக வெளியே போகிறாள். அப்படி அவள் போய் ஒரு கடையாக பார்த்து அதில் ஏதாவது ஒரு பேக் பிடிக்குமான்னு பார்க்குறப்போ ஃபைனலாக ஒரு கடையில் அவளுக்கு ஒரு பேக்கும் பிடிக்குது, அதை வாங்குறான். அப்படி அந்த ஷாப்போட உள்ளே போனதுமே ஏதோ மின்னின மாதிரி தெரியுது. இவள் க்யூரியாசிட்டியில் உள்ளே போயிடுறான். அந்த செகண்ட்லேயே அவள் ஹார்ட்டே ஸ்கிப் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்கிற டிசைன்ஸு, கலரு, ஃபினிஷிங்கு எல்லாமே புட்வாரோட பிராண்டு நியூ கலெக்ஷன்ஸு. அஃபிஷியலாக இன்னும் லான்ச் கூட ஆகலை. அங்கே எப்படி லோக்கல் மார்க்கெட்டில் அதுவும் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்கன்னு இவளுக்கு ஒரே ஷாக்கு. அதனால் அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே இங்கே சாரா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறான். இந்த மாதிரி நம்மளோட நியூ பிராண்ட் கலெக்ஷன் லோக்கல் மார்க்கெட்டில் எப்படி வருது, இது சீரியஸான லீக்கு, இதை ஹெட் ஆஃபீஸில் இம்மீடியட்டாக ரிப்போர்ட் பண்ண வேண்டியது, எங்கேயோ நம்ம டிசைன் லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாரா காமா அவகிட்ட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதுதான் நம்மளோட நியூ கலெக்ஷன் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவ ஒரு மாதிரி இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், எதுக்கு என்ன இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இப்படி கேட்டதை நினச்சி இரிட்டேட் ஆகிட்டு நானே ரிப்போர்ட் பண்ணுறேன், என்னையவே டவுட்டாக கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் அவள் பாட்டுக்கு வந்துடுறா பேசிட்டு. இப்படி இவங்க பாஸ்ட்டில் நடந்ததை சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட பார்க்கும் வந்துடுறாரு. சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா இந்த ஹயோன் மேலே வந்துட்டு ஒரு கேஸ் வந்திருக்கும். அதாவது அவங்க வந்து இங்கே வர கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து விற்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கும். அதை பற்றி தான் அவளோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாள். அப்போ தான் அவளுக்கு தெரியுது. அப்போ அவளுக்கு பயங்கரமான கோபம். அப்படிலாம் நான் எதுவுமே நடக்கலை, நான் பண்ணவும் கிடையாது, ஏதோ தப்பு இருக்குன்னு சொன்னால் சும்மா நிறுத்து, உன்னை பாவப்பட்டு இந்த சாராக்கியம் தான் உன்னை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லும் போது அவள் யோசிக்கிறான். அன்னைக்கு சாராக்கியம் கிட்ட பேசிட்டு கீழே இறங்கும்போது இவளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு பேகை போட்டுட்டு மேலே ஏறியிருப்பா. அப்படி அவளோட பேக்கில் தான் வந்துட்டு இன்சூரன்ஸ்க்கான அந்த ஃபார்ம் வந்து இருந்திருக்கும். அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது இது எல்லாமே இந்த சாராவோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி. இதனாலேயே அங்கே ப்ராப்ளம் ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வந்திருப்பா. ஸோ அவன் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறான், நான் ப்ரெசென்ட்டில் இங்கே பாருங்கள் சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எவிடன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 2 நோட் புக்கை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறமா சொல்கிறா சாராக்கியம் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மிச்சம் மீதி இருக்கிற பேக் எல்லாமே ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு கொண்டு போய் அங்கே வந்து பெட்ரோல் ஊற்றி எல்லாத்தையுமே வந்து எரிச்சிருவாங்க. பிகாஸ் அவங்க க்ரியேட் பண்ண டிசைன் அவங்க இமேஜினேஷனில் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது மிச்சம்னு இருந்துச்சுன்னா அது அவங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இருந்ததுக்கான தடமே இல்லாமல் எல்லாத்தையுமே வந்துட்டு எரிச்சிருவாங்கங்கிற மாதிரி சொல்கிறான்.
ஹயுன் கொடுத்த ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்குன்னா, ப்ராடக்ட் லைன்ஸு, ஒர்க் பண்ணது யார் யார் டீமில் இன்வால்வ் ஆயிருக்கா, சப்ளையர் டீட்டெயில் என்ன, கஸ்டமரோட டீட்டெயில்ஸு, அதே மாதிரி எந்த கம்பெனியோட சிஇஓ அவங்களோட டீட்டெயில்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லாரோட நேமு, ரோல்ஸு, சிக்னேச்சர்னு இருக்கும். பட் சாராவோட டீட்டெயில்னு வரும்போது அவங்களோட நேம் மட்டும்தான் இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிளாங்க் தான். அப்போ தான் மிஸ்டர் பார்க் என்ன கேட்குறாங்கன்னா, சாராவோட ஃபுல் டீட்டெயில் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, ஃபேமிலி என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஹயுன் என்ன சொல்கிறான், நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அது அப்படி பிளாங்காக இருக்குன்னா அதுக்கு சிம்பிள் மீனிங் தான். அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். இப்போ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டுபிடிங்க மிஸ்டர் ஹேண்ட்ஸம் டிடெக்டிவ் சார் அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமாவும் டிடெக்டிவ் பார்க் வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் அந்த ட்ரைனேஜ்குள்ளே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் வந்து அந்த அசிஸ்டன்ட், இந்தாங்க சார் இதை யூஸ் பண்ணுங்கள், உள்ளே வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அவரும் வாங்கி மாட்டிட்டு உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளே இறங்கினோனையே பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாகவும் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவும் இருக்கும். அதே டைம் இங்கே இந்த ஐயனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ் மெமரியோ வருது. சாராக்கியமை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறா. கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான் டக்குன்னு கிளிக் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மாசிவ் சேல் ஈவெண்ட்டில் தான் சாராக்கியமா பார்த்ததா அவள் சொல்கிறா. சேம் டைம் இந்த பக்கம் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, புட்வாரோட ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிவ்யூவை செக் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ரிவ்யூ பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போட்டிருக்காங்க. அமேசிங் பிராண்டுன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவங்க அந்த போஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயிலை ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஃபைனலாக அவனுக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலும் கிடைக்கிது. ரிவ்யூவரோட நேம் வந்து மொக்காயோ. அதே மாதிரி ஹையனோட ஃப்ரெண்டு மெடிடேஷனில் நினச்ச நேமும் மொக்காயோ தான். அதுக்கப்புறம் இந்த ஐயனோட ஃப்ரெண்டு இமீடியட்டாக வந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறான். சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த சாராக்கி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்னு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக்கும் ஓப்பன் ஆகுது. இந்த இயர் எண்ட் சேல் மாதிரி இந்த பேக் கலெக்ஷனுக்காக ஒரு மாசிவ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கோம். க்ரௌடெல்லாம் ஃபுல்லாக ஜாம் ஆகி நிற்கும். அப்போ ஹயுன் என்ன பண்ணனா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அங்கே வந்திருப்பாள். அதில் ஒரு பொண்ணு சடனாக க்ரௌடெல்லாம் தள்ளி தள்ளி விட்டுட்டு க்யூக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கா. கேமராவெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹையனோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, கேஷுவலாக இவ்வளோ க்ரௌட் இருக்கே, நம்ம எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சடனாக அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து அக்ரெசிவாக ஃபோனை பிடுங்கி கேலரியை வந்துட்டு அவளே ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்து அவள் இருக்கிற ஃப்ரேம் எல்லாமே டிலீட் பண்ணுறான் ஒன் பை ஒன்னாக. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த மாதிரி அதில் வந்துட்டு மொக்கையோன்னு யாரையாவது தெரியுமாங்கிற மாதிரி கேட்க, நெக்ஸ்ட்டு செகண்டே இவன் என்ன சொல்கிறான்னா, மொக்கையோவா, அந்த மொக்கையோ வேறு யாரும் இல்லைங்க, அதுதான் சாராக்கியம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைக்கிறா. இப்போ தான் இந்த கேஸ்க்கு ஒரு லீடே கிடச்சிருக்கு. இந்த பக்கம் மிஸ்டர் பார்க்கு ட்ரைனேஜ்குள்ளே போனான் இல்லையா, அந்த டனல்குள்ளே டீப்பாக போக ஆரம்பிக்கிறாரு. என்ன தான் டார்ச் இருந்தாலும் நேரோ பார்த்தா இருக்கிறனால அப்படியே ஆக்சிஜன் லெவலுமே ரொம்ப கம்மியாகுது. மாஸ்கெல்லாம் இருந்தாலும் மூச்சு விட அப்பப்போ வந்துட்டு அவருக்கு வந்து முடியலை. ஆனாலுமே அவர் வந்துட்டு கிவ் அப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் போகணுங்கிற ஸ்டப்பனோட மூவ் ஆகுறாரு. ஃபைனலாக அந்த டனலோட லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ரீச் பண்ணுறாரு. அங்கே ஒரு ஹியூஜ் அவுட்லெட் இருக்குது. அது ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகுறது ஒரு வேர் ஹவுஸுக்கு. அதுக்கப்புறமா லெஃப்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ளோருக்கு போகிறாரு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரேண்டம் பிளேஸ்லாம் கிடையாது. இந்த மிஸ் சேருமன் இருக்காங்க இல்லையா, மொய்மை, அது அவங்களோட கம்பெனியோட வேர் ஹவுஸ் தான். கரெக்டாக அந்த டைமில் மொய்மையும் அங்கே வராங்க. அவரும் பார்க்குறாங்க. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு டிடெக்டிவ் பார்க்கும் அவங்களோட டீமும் மொய்மை கிட்ட போய் சாராக்கிம் பற்றி டைரெக்டாக கேள்வி கேட்குறாங்க. ப்ராப்பர் வாரண்ட் இல்லாமல் நாங்கள் கோஆப்ரேட் பண்ண முடியாது, லாவை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் திரும்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்து மொகையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் ஆஃபீஸர் சடனாக சொல்கிறாரு, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க. ஓல்டு ஃபைல்ஸ் எல்லாமே தூசி தட்டி எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று கிடைக்கிது. மொக்கையோ டெத் ஆனதுக்கான ரிப்போர்ட் ஃபார்ம் தான் அது. மொக்கையோ இறந்துட்டாங்களா, உயிரோடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அஃபீஷியலாக இறந்துட்டாங்கன்னு கிடச்சிருக்கு. கூடவே ஒரு வீடியோ ப்ரூஃபுமே
இருக்குது. அதை ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறாங்க. வீடியோவில் ஒரு ஆற்றுக்கிட்ட மொக்கையோ வந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. கையிலே வந்து ப்ரீமியம் லிமிடெட் எடிஷன் பேக்கையும் டைட்டாக பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்டே அவங்க அதில் விழுகிறாங்க. அப்போ தான் மிஸ்டர் பார்க் கேட்குறாரு, பாடி கிடைச்சதான்னு. அதுக்கு இவங்க ரெண்டு, இல்லை பாடி கிடைக்கல, பட் ஆனால் உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல, அதனால் நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டெத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மொக்கையோட வீட்டுக்கு போய் செக் பண்ணோம். அந்த வீட்டில் ஒரு லெட்டர் வந்து கிடச்சிது. அதுவும் அஃபிஷியல் எவிடன்ஸாக அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, நிறைய கடன் வாங்கியிருந்தனால அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் ப்ரெஷரில் இருந்தனால தான் இந்த டெசிஷன் எடுத்தேன்னு எழுதியிருந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அஃபிஷியல் ரெக்கார்டில் ஃபைனான்ஷியல் டெபிட் ப்ரெஷர்னால சூசைடுன்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பார்க் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சூசைட் லெட்டரை யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பார். இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஒரு ப்ரொஜெக்டரில் போட்டு அவரும் அந்த அசிஸ்டண்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கும் ஓப்பன் ஆகுது. மொக்கையும் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சது இந்த மொய்மையோட கம்பெனியில் தான். அது ஒரு நல்ல ரெப்யூட்டட் பேக் ஸ்டோர்ஸு. சேல்ஸ் கல்ச்சர் எல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக கிளாஸாக இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணி ஷோ ஆஃப் ஸ்டைலில் கஸ்டமர் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் மொக்கையும் ரெஸ்ட் ரூம் போகணும்னு அண்டர் கிரவுண்ட் லெவலுக்கு போகிறா. அவள் திரும்பி வர கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த கேப்பில் தான் இந்த இன்சிடெண்ட்டே நடக்குது. அந்த பர்டிகுலர் டைமிங்கில் ஸ்டோர் ஃப்ளோரில் மொக்கையோ தான் மெயின் ஸ்டாஃபாக இருந்திருப்பா. அப்போ ஒருத்தி வந்து அவள் இல்லாத மூமெண்ட்டை யூஸ் பண்ணி காஸ்ட்லி பேக்கை திருடிட்டு போயிருப்பா. லேட்டராக ஆடிட் செக் பண்ணும்போது தான் அந்த டெஃப்ட் நடந்தது எக்ஸாக்ட் டைமில் டியூட்டி யார் பார்த்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அது மொக்கையோன்னு தெரிய வருது. அதுவும் அவள் தான் அந்த ப்ளேமை எடுத்துக்கணும், அதுதான் கம்பெனியோட பாலிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது, மில்லியன் ஒர்த்து லாஸு. அதை கேட்ட உடனே மொக்கையோக்கு பயங்கர ஷாக்கு. கதறி அழுகிறான். நான் ரெஸ்ட் ரூம் தான் போனேன், வேறு எங்கேயும் போகல, நான் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி ஏன் மேலே போடுறீங்க, என்னால் எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதெல்லாம் முடியாது, மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை எப்படி நான் சரி பண்ணுறது, நான் எப்படி பண்ணுவேன்னு பிரேக் டவுன் ஆகி அங்கேயே உடஞ்சி போய் அழுகிறா. இந்த இன்சிடெண்ட் தான் அவளோட லைஃப்லேயே ஃபஸ்ட்டு மேஜர் கிராக்கு. அதுக்கப்புறமா நடந்த விஷயத்தினால ரொம்ப அஃபெக்ட் ஆன மொக்கையோ ஒரு நாள் ஒரு சிம்பிள் டேட்டோ ஷாப்புக்கு போகிறா. யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் ஒரு டேட்டோவை போட்டுக்கிறான். அந்த டேட்டோ ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது அவளோட ஐடென்டிட்டியாகவே மாறுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆஃபர் இயர் அண்ட் சேல் வந்து வருது. அங்கே போய் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் பேக்ஸ் எல்லாம் பார்க்குறான். பிராண்ட் நியூ பேக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்கிது. அதனால் நிறைய பேக்ஸ் வாங்குறான். வாங்கின பேக் எல்லாமே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆன்லைன் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் என்ன போடுறான்னா, கரண்ட் சுச்சுவேஷன்னால் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோன்னு ரீசேல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே வேலையில் இருக்கும்போது அந்த பேஜை கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருக்கா, ரெஃப்ரெஷ் பண்ணி. ஏதாவது ஒரு ஆர்டர் வருதான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிறா. அவர் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது ஒரு 2 பொண்ணுங்க வந்து அப்படியே ஒரு ஆக்ட்ரஸ் போஸ்ட் பண்ணியிருந்த பேக்கை பற்றி பேசுகிறாங்க. யார் அவங்கன்னு யோசித்து அவங்கள பற்றி சோஷியல் மீடியாவில் போய் சர்ச் பண்ணுறா. அந்த பர்டிகுலர் பிக்கை எடுத்து அவள் ஃபேஸ் மாஸ்க்கு யூஸ் பண்ணி இவளோட ஃபேஸை அப்படியே அவங்களோட ஃபேஸாக மாற்றுறா. அந்த எடிட் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு இதில் போட்டு இன்னுமே வந்துட்டு பேஜை டெவலப் பண்ணுறான். அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. பேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச்சும் ஆகுது, ஃபாலோவர்ஸும் அதிகமாகறாங்க. கொஞ்சம் டைம் கழிஞ்சு மறுபடியும் இயர் அண்ட் சேல் வருது. ஐடி யூஸ் பண்ணி இன்னும் நிறைய வாங்கிக்கிறான். ஆனால் என்னென்னா புது ரூல் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 மில்லியன் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் வேறு டீலர்ஸ்க்கு வந்துட்டு ரீசேல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கேஸ் ஃபைலாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பார்க்குற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் மாப் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கை கையில் இருக்கிற மாதிரி ஹெவியாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட். அது நல்ல சேல் ஆகுது, நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அவள் கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டு போய் செட்டில் பண்ணுறான். இதெல்லாம் இல்லாமல் இவள் வட்டிக்கு வேற பணம் வாங்கியிருப்பாள். ஆனால் இந்த மந்த் வந்துட்டு கட்ட முடியாமல் இருந்திருக்கும். இதை சொல்லி பார்ப்பான். ஆனாலும் அவனுங்க கேட்காம வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. இவ்வளோதான் இருக்குது, அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு
இவளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் வாங்கிட்டு கொண்டு வந்த பணத்தையும் வாங்கிட்டு அதை கணக்கில் காட்டாமல் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவள் வேலை செய்கிற இடத்துக்கே போய் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அவளை அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா மேனேஜரோட வாய்ஸு ரொம்ப கோல்ட் ஆயிடுது. இனிமேல் நீ ஸ்டாக் லோடு கிட்ட தான் இருக்கணும், இந்த ஏரியாவை தாண்டி நீ வரக்கூடாது அப்படிங்கிறத மாதிரி சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அவள் அங்கே தனியாக நிற்கிற அவமானம், கோவம், பயம் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே மாதிரி கடுப்பாக இருக்குது. சரி போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பார்சலை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே இருந்த ஹேண்ட்பேக்கோட லெதரும் கிழிஞ்சிருது. கடவுளே, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இதுவுமா அப்படின்னு புலம்பிட்டு அந்த வந்த கோவத்தில் திரும்ப திரும்ப அதை குத்தி குத்தி கிழிக்கிறா, ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னா அவள் சிகரெட் பற்ற வைக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் சும்மா இல்லை, பக்கத்தில் இருந்த சேரை எடுத்து போட்டு அது மேலே ஏறி நின்று அந்த ஸ்ப்ரிங்க்லர் கிட்ட போய் புகையை ஊதுறா. வேணுமுன்னே ஸ்ப்ரிங்க்லரும் ஆக்டிவேட் ஆயிடுது. ஷாப் ஃபுல்லாக தண்ணி மழையாக பெய்யுது அலாரம் சவுண்டோட. ஸ்லோவாக அப்படியே நடந்து அப்படியே வெளியில் கொஞ்சம் வரா. அப்படியே கிளாஸ் டிஸ்பிளேல இருக்கிற ஷைன் ஆகிற ஒரு லக்ஸுரி பேக்கு, அது அவள் ரொம்ப ஆசைப்பட்டது. அதை அந்த கிளாஸை உடச்சி அதையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா தான் அவள் வீட்டுக்கு போய் சூசைட் லெட்டரை எழுதி வச்சுட்டு அவள் அந்த ஆற்றுல குதித்து செத்து போயிருப்பாள். அவ்வளோதான், பாஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் ஒரே கன்ஃபியூஷன், சாரா கிம்க்கும் மொக்கையோக்கும் என்ன தான் டிஃப்ரெண்ட்டுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சு ஃபைனலாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படின்னா, கரெக்டாக மொக்கையோ இறந்த அன்னைக்கு சேம் அதே டேட்டில் தான் அதே பேக்கை வச்சு சாரா கிம்மும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் புரியும், மொக்கையோக்கு சாகக்கூடாது, வாழணும், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக. பிகாஸ் என்ன பண்ணாலும் அவளோட மிடில் கிளாஸ் லைஃப்பை மாற்றவே முடியலை. ஸோ அவள் ஐடென்டிட்டியை மாற்றிட்டு ஒரு புது லக்ஸுரியஸ் லைஃப்பை உருவாக்கியிருக்கான்னு. இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஃபோட்டோ சிக்கியிருக்கும். அதுவும் சாரா கிம் அவங்களோட லவ்வர் கூட. அந்த லவ்வர் வேறு யாருமே கிடையாது, மிஸ் சோய்சோயோட பர்சனல் அசிஸ்டண்ட்டு தான். அதுக்கப்புறமா மிஸ்டர் பார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட கேட்டு மொக்கையும் குதிச்ச அந்த பிளேஸில் மறுபடியும் நம்ம செக் பண்ணணும், பாடி கிடைக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல எலும்பு கூடு கிடச்சிருக்கும். அதை பார்த்த மிஸ்டர் பார்க்குக்கு ஒரே ஷாக்கு. எங்கேயோ ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். கிடைச்ச அந்த எலும்பு கூட ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாங்க ஃபாரன்சிக் டீம். அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, இது ஒரு 20-30 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆணோட ஸ்கெலிட்டன்னு ஸ்ட்ராங்காக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. என்னது, இது ஒரு ஆணோடதா? அப்போ சாரா கிம் எங்க அப்படின்னு டவுட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது. கேஸ் ஸ்ட்ரைட்டாக சாரா கிம்மோட லவ்வர் ஜியோன் மேலே போகுது. அவனை தேடி அவனோட வீட்டுக்கே போகிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவனோட வீடு ஃபுல்லாக ஒரே மெஸ்ஸியாக இருக்குது. கண்ணாடியெலாம் உடஞ்சிருக்கு, எல்லாமே சதறி இருக்குது. அப்படியே எல்லா ரூமையும் தேடினா லாஸ்ட்டாக அவன் பாத் டப்பில் இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டுட்டு வராங்க விசாரிக்கிறதுக்கு. இங்கே பாரு, நீயும் சாரா கிம்மும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும், ஒழுங்காக சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆமாம், அவளை நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சாரா கிம்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் கிம் முஞ்சே. அவளோட கொரியன் நேம்னு இவன் சொல்கிறான். அப்போ கரெக்டாக அந்த அசிஸ்டண்ட் உள்ளே மொக்கையோ இல்லையா அப்படின்னு கேட்குறான். என்னது மொக்கையோவா? அப்போ அவளோட உண்மையான நேம் மொக்கையோவா? இவ்வளோ நாள் அவள் கூடவே இருந்திருக்கேன், இது கூட எனக்கு தெரியல பாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே இவன் அப்செட் ஆகிறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஜியோன் ஒரு பார்ட்டியில் தான் இந்த கிம்முஞ்சியை பார்த்துருப்பான். அதே பார்ட்டியில் தான் அவகிட்ட போய் அப்ரோச்சும் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு அப்போவே தெரியும் கிம்முஞ்சிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு. ஆனாலும் பரவாயில்லன்னு கேஷுவலாக பேசிகிட்டே இருப்பான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சான்ஸ் கிடச்சது, கிம்முஞ்சிக்கு தெரியாமல் அவளோட பேக்லேருந்து ஒரு கீயை எடுத்து மறைச்சி வச்சுருப்பான். அதுக்கப்புறமா பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன கொஞ்சம் நேரத்திலே கிம்முஞ்சிக்கிட்ட இருந்து ஜியோனுக்கு மெசேஜ் வருது, எனக்கு ஹெல்ப் வேணும்னு. இதை பார்த்த உடனே இந்த சான்ஸுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உடனே அவளோட வீட்டு பக்கம் போயிடுறான். அங்கே வெளியில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிம்முஞ்சியும் வீட்டிலேருந்து வெளியே வரா. ஆனால் அவள் செப்பல் கூட போடாமல் வந்திருப்பாள். அதுக்கப்புறமா அவன் ஜியோன் கிட்ட உன்னோட ஷூவை கொடுங்கிற மாதிரி சொல்ல, இந்த சான்ஸுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஷூவை கழட்டி அவளுக்கு மாட்டி விடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கிம்முஞ்சி சொல்கிறா,
வாவ் எவ்வளோ ருசியாக இருக்குது, ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து எனக்கு இப்போ தான் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட டெய்லியுமே மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு டெவலப் ஆகுது. ஆல்மோஸ்ட் டெய்லி நைட் 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணி ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றதே அவங்களோட வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் கிம் முன்ஜி ஜியோனுக்கு ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அவன் வாங்க மறுக்கிறான், அதுக்கப்புறமா அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறான். இதே மாதிரி 2 பேர் மீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜியோன் கண்ணுக்கு இந்த கிம்மஞ்சியோட கையில் இருக்கிற மார்க்லாம் தெரியுது. அது யாரோ அடித்து கையெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போய் கிடக்கு. அதை பார்த்தா ஜியோனுக்கு டவுட் வருது. உடனே அவள் கையை இழுத்து உடனே அவளோட கையை இழுத்து ஃபுல்லாக பார்க்குறான். இதெல்லாம் உன்னோட ஹஸ்பண்டோட வேலையா? அவன் தான் இப்படி பண்ணானா? இப்படி அடித்து கொடுமை பண்ணதுக்கப்புறமும் எப்படி நீ இதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு அவன் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கேட்குறான். அதுக்கப்புறமா சரி விடு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, இது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவள் பயந்து போய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் சொல்கிறான், அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்படி உன்னை கொடுமை பண்ணுற ஒருத்தனை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் பேசுகிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கிம் முன்ஜி அவளோட ஹஸ்பண்ட் கூட ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜியோன் வீட்டுக்கு போய் அவசரமாக ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட கரெக்டாக காரில் அந்த ஸ்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வரான். அவனும் காரை விட்டு இறங்கிட்டு ஒரு கோபத்தோட பக்கத்தில் வரான். ஆனால் அவன் திடீர்னு இடையில வந்துடுவா. அப்போ அந்த கத்தி அவன் மேலே தான் படுது. ஜியோனையும் மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு நினச்சி அவன் சைகை காட்டுறா, இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்டது ஜியோன் ஓடி காரை எடுத்துகிட்டு ஓடியே போயிடுறான். கொஞ்ச நாள் அப்புறம் கிம்மஞ்சி கிட்டே இருந்து ஜியோனுக்கு மெசேஜ் வரும், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், இனிமேல் நான் வாழ போகிற லைஃபு ஒரு புது லைஃபு, அதுவும் புது ஐடென்டிட்டியில் தான். நான் சாரா கிம்னு ஒரு நியூ நேமில் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து என்னால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் இங்கேருந்து போயிடுவேன், இந்த லைஃப்பை விட்டுட்டு மறுபடியும் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஜியோனை யூஸ் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம வாழ போகிற லைஃபு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு எமோஷ்னலாக பேசி ஒரு வழியாக அவனை கன்வின்ஸும் பண்ணிடுறான். அந்த வார்த்தையெல்லாம் கேட்ட ஜியோனுக்கு அவன் மேலே ஃபுல் நம்பிக்கை வந்துடுது. கண்டிப்பாக இனிமேல் உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், என்ன நீ நம்புன்னு சொல்லி அவள் பக்கம் நிற்கிறான். அதுக்கப்புறம் கிம்முஞ்சி நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. சொய் கூட ஃபிசிக்கலாக ஒன்றா இருக்கு. அது மூலமாக அவளுக்கு அவளோட அசிஸ்டண்ட்டாகவே போயிடுறான். அப்புறம் என்ன, சாரா நினச்ச மாதிரியே எல்லாத்தையுமே ஜியோனை வச்சு நடத்திக்கிறான். கிம்முஞ்சியும் ஜியோனும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க லைஃப் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக தான் இருந்தது. பகல் நேரத்தில் ஜியோன் சொய் வீட்டில் தான் இருப்பான், நேரத்தில் மட்டும் கிம்முஞ்சி கூட ஒன்றா இருப்பான். இந்த 2 லைஃப்பையும் மாறி மாறி சிக்கிக்கிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இதுக்குள்ளே இந்த புட்வாரோட பிராண்டு பயங்கரமாக அவங்க நினச்ச மாதிரி பெரிய சக்ஸஸாகவும் இருந்திருக்கும், ரொம்ப ஃபேமஸாகவும் ஆயிருக்கும். ஒரு நாள் ஜியோன் என்ன பண்ணுறான்னா கிம்முஞ்சிகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீ நினச்ச மாதிரியே உன்னோட புட்வார் பிராண்டு பெரிய பிராண்டாக ஆயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த நாடகம்லாம் தேவையில்லை, நம்ம போய் மொய்மை கிட்ட உண்மையை சொல்லிட்டு இந்த வேலையும் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷத்தில் சைக்கோவாக மாறின அவன் பயங்கர கடுப்பாகி ஜியோனை ஒரு அரைஞ்சிட்றான். ஆனால் இதையெல்லாம் பார்த்த இவனுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நீ இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட அடுத்த மூமெண்ட்டே அவன் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி காம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் அங்கேருந்து எழுந்து போயிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாரா கிம் திரும்ப அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியே ஒரு லெட்டரை வச்சுட்டு யாருக்குமே தெரியாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டீம் கிட்ட சொல்லிவிட்டு அந்த லெட்டரை யார் அங்கே வச்சுட்டு போனாங்கன்னு சிசிடிவி மூலமாக செக் பண்ணுறாங்க. அது பார்த்தா வேறு யாரும் இல்லை, சாரா கிம் தான்னு தெரியுது. அப்புறமா அவளுக்கு தெரியாமல் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவளோட கார் ஒரு இடத்துல போய் நிற்கிது. இது என்ன இடம்னு சந்தேகம் பின்னாடியே போய் பார்க்குறான். பார்த்தா அதுதான் அந்த பேக் ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறான். அந்த இடம் ஆக்சுவலி இவனோட ஃப்ரெண்டோட அங்கிளோடதுன்னு தெரிய வருது. இப்போது அந்த இடத்த யார் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு
யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்காக அவன் ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சாரா கிம்மாங்கிற மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்டு ஃபைனலாக இந்த கிம்முஞ்சி வந்துட்டு இவனையும் ஏமாத்திருக்கா அப்படிங்கிறத அவன் உணர்ந்துட்டு வந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போய் ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சி அவள் கொடுத்த கிஃப்டையும் தூக்கி எறிஞ்சு கண்ணாடியெல்லாம் நொறுக்கியிருப்பான். இது எல்லாமே இந்த டிடெக்டிவ் வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும். இப்படி இவன் மூலமாக கிடைச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிடெக்டிவ் வந்துட்டு அடுத்த ஒரு என்கொயரி நோக்கி போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் மிஸ்டர் பார்க்கும் அவரோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க. அவரை பார்த்தா கொஞ்சம் வயசானவர் மாதிரி தெரியுது. அவரோட வீடு ரொம்ப பெரிய லக்ஸூரியஸாக இருக்குது. உள்ளே போய் உட்கார வச்சு அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க. டீ கொடுத்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் தான் அந்த சேர்மன். எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுவும் 2 கிட்னியும் ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னோட ஒய்ஃபும் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. என் குழந்தைங்களும் என் கூட இல்லை. நான் ரொம்ப தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, என் ஒய்ஃப் கிட்ட, என் குழந்தைங்க கிட்டேன்னு எனக்கு ஒரு கிட்னியை கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆனால் எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளோட பேர் துவா. ஒரு நாள் ஒரு பார்ட்டியில் தான் துவாவை அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. அந்த பார்ட்டியில் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கும். அதனால் அங்கேருந்து எல்லாருமே ஓடி போயிருப்பாங்க. ஆனால் துவா மட்டும் அங்கே உட்காந்துருப்பா. அப்போ அவர் கேட்டிருப்பாரு, நீ இன்னும் போகலையா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் தூக்கி வீசியிருப்பார். ஆனால் அந்த துவா என்ன பண்ணுறான்னா அதையெல்லாம் எடுத்து அவர்கிட்டயே கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வெல்த்தாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஏன் உங்கள் லைஃப் இப்படி கெடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவரோ பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லாத தனிமையில் இருந்த ஒரு ஆள். இப்படி இவ பேசவும் அவரும் ஓப்பனாக அவரோட ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்னு தெரிஞ்சு யாருமே அவருக்கு கிட்னி டொனேட் பண்ண முன் வரல அப்படிங்கிறத சொல்லுவார். அப்போ தான் இவன் என்ன சொல்கிறான்னா, சரி, என்னோடய கிட்னியில் ஒரு கிட்னி நான் உங்களுக்கு தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் 500 மில்லியன் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவரும், நான் எப்படி உன்னை நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அவன் மேலே ட்ரஸ்ட்டும் வருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் துவா இன்னும் ஒரு ஐடியா சொல்கிறான். இந்த விஷயத்தை கவர் பண்ண நம்ம ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா இன்னொரு நாள் கழித்து துவா அவரோட வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆகுறான். அதுக்கப்புறமா சேர்மனும் அவளுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் கிம்முஞ்சே. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னா, லீகலாக மேரேஜ் பண்ணிவிட்டு மினிமம் 1 இயர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். இதனால் இவங்க 1 வருஷமும் வெயிட் பண்ணுறாங்க. என்ன தான் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லாமல் அவள் ஒரு பக்கமும் தான் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்காக தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வீட்டில் மட்டும் இருக்காமல் நீ வெளியே போ, உனக்கு பிடிச்சதை பண்ணு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கு, லைஃப்பை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய காசும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் அவள் ஷாப்பிங் போகவே ஆரம்பிச்சிருப்பாள். லக்ஸுரி பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடையாக போய் தேடி நினச்சதெல்லாம் வாங்கியிருப்பாள். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இவன் இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போயிருப்பா இல்லையா, அது எல்லாமே இந்த சினாரியோ தான். சேம் டைமில் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறாங்க. அவளோட கிட்னி ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்புறம் இவரோட பிஸ்னஸ் பார்ட்டிக்காக கிம்முஞ்சியும் கூடவே கூட்டிகிட்டு போயிருப்பார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே வந்து வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆள், பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் கிம்முஞ்சி வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக, ஃப்ரெண்ட்லியாக, எல்லோருக்கிட்டையும் ரொம்ப ஜோயலாக பழகியிருப்பாங்க. அதை பார்த்ததும் பரவாயில்லையே இந்த பொண்ணுங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிட்னி ஃபெயிலியர்னால அவர் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஆனால் அங்கே பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டாக அப்போ கிம்முஞ்சி சடனாக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அவர் வேண்டான்னு தடுக்கிறப்போ, ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா இருங்க, இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணுறா. அதையெல்லாம் பார்த்த சேர்மனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னை விட என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஆள் கிம்முஞ்சி அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் ஆகுறாரு. டயாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 2 பேருமே வெளியில் இருக்க ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவர் கேட்பார், கொஞ்சம் முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் பேசி சிரிச்சிட்டு இருந்தியே, என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டால், உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ ஒருத்தன் வர்ற மாதிரி இருது. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா
முகமூடி போட்ட ஒருத்தன் கத்தியை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு குத்த வர்றான். இடையில இந்த கிம்முஞ்சி போயிடுவா. இது எந்த சினாரியோன்னு தெரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜியோன்னு சொன்னான் இல்லையா, அதே தான், வந்தது ஜியோன் தான். கத்தி குத்துக்கப்புறம் கிம்முஞ்சி அவரோட மடியில் இருப்பான். நீங்கள் ஒரு நாள் கேட்டிங்களே, நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ரெக்ரெட் பண்ணேன். நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு ஒரு ரெக்ரெட்டுமே இல்லை. என்னோட மனசாட்சி சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். யாராலையும் நான் ஃபோர்ஸ் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். அடுத்த சீன்லேயே ஹாஸ்பிட்டலில் கிம்முஞ்சி கண்ணை திறக்கிறான். பக்கத்தில் சேர்மன் தான் இருக்கார். கண்ணை திறந்த உடனே அவள் என்ன கேட்குறான் அப்படின்னா, உங்களோட கிட்னி ஓகேவா, உங்களோட கிட்னிக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டதோ அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. இந்த நிலைமையில் கூட எனக்கு கொடுக்க போகிற கிட்னியை பற்றி அவள் யோசிக்கிறாளா? அவளுக்கு இந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா, இந்த அளவுக்கு என் மேலே பாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதை நினச்சி அவரோட கண்ணு கலங்கி போய் பேச முடியாமல் எமோஷ்னலாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா கிம்முஞ்சி ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி சரியும் ஆயிடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சேர்மன் என்ன பண்ணான்னா உயில் எழுதுவார். அவரோட இறப்புக்கு அப்புறமா அவரோட உடம்பு வந்து அவரோட நேட்டிவில் தான் வந்து எரிக்கணும். அதே மாதிரி எனக்கு அப்புறம் என்னோட அசட் எல்லாமே இந்த கிம்முஞ்சிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உயில் எழுதியிருப்பார். ஆனால் இதெல்லாம் நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமே அவர் ரொம்ப வீக்காகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் உடம்பெல்லாம் வீங்கி போய் அவர் ரொம்பவே வந்துட்டு வீக்காக இருந்திருப்பார். இதனாலேயே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தனால சரி நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிம்முஞ்சி சொல்லுவாள். ஆனாலும் இவர் இல்லை வேண்டாம் இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை நான் நான் வந்து ரெஸ்ட்டே எடுக்கலை, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே சீக்கிரம் வந்துருன்னு இவரும் அனுப்பி விடுறாரு. அவள் அப்படியே டோரை திறந்துட்டு வெளியே வரா. வெளியில் இவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, கிம்முஞ்சி முன்னாடியே ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்துட்டு லோன் எடுத்திருப்பா. அது திருப்பி கட்ட முடியாமல் ஒரு பாரில் வந்துட்டு வேலை செஞ்சுருப்பா. அந்த பாரு வந்து இவரோடது தான். ஸோ அதில் வந்துட்டு அவரோட கார்டு, விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணி தான் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பர்பஸாக இவர்கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணி இவரை வந்து பேசி க்ளோஸ் ஆக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பா. இதை எல்லாமே கேட்ட சேர்மனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த அளவுக்கு திரும்ப லைஃப்பில் நான் ஏமாந்திருக்கேனான்னு ஹார்ட் பிரேக் ஆகி போயிடுவார். இந்த பக்கம் பார்த்தா கிம்முஞ்சி எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே சேர்மனோட ஆளுங்க அவளை தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல அவளை உட்கார வச்சு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கரெக்டாக இப்போ இவளை சாகடிச்சிடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேர்மன் கிட்ட ஃபோன் கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் அவளை கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஆனால் சேர்மன் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், அவளை விட்டுருங்க, அவளை ஒன்றும் பண்ண வேண்டாம், அங்கே ஏமாந்தது நான் தான், அவள் என்கிட்ட எதையுமே திருடவும் இல்லை, எதையும் இழக்கவும் இல்லை, அதனால அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட கிம்முஞ்சிக்கு ஒரே ஷாக்கு. நம்ம இவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணியும் கூட இவர் ரிவெஞ்ச் எடுக்காமல் நம்மளை விட்டுறாரான்னு அவளுக்கு ஒரே கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ தான் ஒன்று புரியுது, யாராவது நமக்கு துரோகம் பண்ணுனா ரிவெஞ்ச் எடுத்து தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு இல்லை, அவங்கள நம்ம மன்னிச்சு விட்டாலே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கப்புறமா கிம்முஞ்சி அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடாமல் திரும்ப வந்து சேர்மனுக்கு கிட்னி டொனேட் பண்ணியிருப்பா. அவரோட உயிரையும் காப்பாற்றிருப்பா. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சேர்மன் கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்த உடனே அவர் கேட்குற முதல் கேள்வி, நீ ஏன் திரும்ப வந்த, நீ அப்படியே போயிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் அதே கேள்வி தான் கிம்முஞ்சிக்கும். அது என்னன்னா, அன்னைக்கு நீங்கள் என்னை விட சொன்னீங்களே அது ஏன், அப்போவே என்னை ஏதாவது பண்ணியிருக்க சொல்லியிருக்கலாமே. ஸோ அந்த கில்ட்டுக்காகவே அவள் வந்து திரும்ப வந்து அவரோட உயிரை வந்து காப்பாற்றிருப்பா. அவரை காப்பாற்றினதுக்கப்புறம் சேர்மன் வீட்டில் இருக்கிற ஒரு பைன் ட்ரீ, அதாவது அது வந்து ரொம்பவுமே வேல்யூபிள், ஆல்மோஸ்ட் 500 மில்லியன் வேல்யூபிள், அதை அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு அவள் போயிருப்பாள். இவ்வளோலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சேர்மன் வந்து மிஸ்டர் பார்க் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அதே மாதிரி அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாரு. இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் மிஸ்டர் பார்க்குக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்னென்னா, இந்த செத்து கிடந்த அந்த டெட் பாடியில் கிட்னி ஆப்ரேஷன் நடந்ததுக்கான ஒரு ட்ரேஸ் கூட இல்லை. அப்போ தான் ஒரு பெரிய உண்மையே புரியுது. செத்து போனது சாராக்கிம் இல்லை, சாராக்கிம் இன்னும் உயிரோட தான் இருக்கா. உடனே மிஸ்டர் பார்க் என்ன பண்ணுறான்னா, ப்ரெஸ்ஸை எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துகிறாரு. அவர் ரிப்போர்ட்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
சாரா கிம் பல ஐடென்டிட்டி மாற்றி பல பேர் இடத்துல பேரையெல்லாம் மாற்றி அவங்கள ஏமாற்றி வாழ்ந்திருக்காங்க. அவளை பற்றி யாருக்காவது ஏதாவது க்ளூ கிடச்சா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதே டைமில் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரில் இருந்து ஒரு ஸ்டைலிஷ் லேடி கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. அவள் உள்ளே போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வெயிட் பண்ணுறா. கேமரா அப்படியே க்ளோஸில் காமிக்குது. அது வேறு யாருமே கிடையாது, இவ்வளோ நாளாக இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்ருக்க சாரா கிம் தான். ஒரு வழியாக த ஆர்ட் ஆஃப் சாராவோட 1 to 4th எபிசோட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் 4 எபிசோட் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பெரிய ட்விஸ்ட்டோட இந்த 4th எபிசோடு கம்ப்ளீட் ஆகுது.